பெண்களை ரொம்ப போட்டுனாங்க. கணவன்மார்கள்ட்ட அடிக்கடி சொன்னாங்க. இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல சஹாபாக்கள் அவங்கள ரொம்ப பக்குவமா நடத்துக்கிட்டாங்க. பெண்கள்கிட்ட பாவம் அவங்கள எதுவும் செய்திடக்கூடாது, அவங்க மனசை புண்படுத்திடக்கூடாது, ரொம்ப இறங்கி போகும்போது சில நேரத்தில் எப்படி ஆகுதுன்னா அதை அவங்க சாதகமா பயன்படுத்திக்கிறாங்க. பெண்கள் நம்ம வீட்டுக்காரு பாவம் என்ன செய்தாலும் பிசாடு கிருப்பனைக்கு சோத்தாக்காம போட்ட வேண்டியதுதான். அது விலகினம் இல்லையா? நம்ம ஒண்ணும் கேட்க மாட்டோம். நம்ம கொஞ்சம் விட்டு கொடுக்கிற தன்மை. நம்ம வீட்டுக்கு போறோம், என்னமா சாப்பாடு இன்னைக்கு ஆக்க முடியல, டைம் கிடைக்கல, எங்கேயாச்சும் போய் பாத்துக்கங்க, நம்ம நிலைமை என்ன ஆகுறது? அப்ப இந்த சூழ்நிலைய அங்க ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. நபி அவங்க ரொம்ப சொல்லி சொல்லி வீட்டுல வந்த சஹாபாக்கள்ல சில பேரு அவங்க மனைவியர்கள் கொஞ்சம் ஆரம்ப காலம், இஸ்லாத்தினுடைய துவக்க காலம், கொஞ்சம் என்ன செய்யறாங்க, கட்டுப்பாடு குறைஞ்சி காரியங்கள் அப்படி இப்படி கிடக்குது. வீட்டுல வந்து பார்த்தா சாப்பாடு ஒன்றும் கதை நடந்த மாதிரி தெரியல. அப்ப நபிட்ட வந்து சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், எங்க பாடு பெரிய பாடா போச்சு. வீட்டுல அவங்கள நாங்க ரொம்ப மதித்து கொடுத்தோம், தாங்க கொடுத்த மாதிரி சொன்ன மாதிரி அவங்களுக்கு பெரிய அரவணைப்பு செய்கிறோம், பணி செய்கிறோம். ஆனா அவங்க சில நேரத்தில் இப்படி எங்க விஷயத்துல சரியா நடக்கிறது இல்லைன்னாங்க. அப்ப நபி சொன்னாங்க, நீங்க சொல்லுங்க, அது அவங்க சரியாகலன்னா லேசா தட்டுங்கன்னாங்க. காய ஆக்கிறாதீங்க, காயப்பட்டு லேசா தட்டுங்க. சாபாக்களுக்கு இந்த ரைட்ஸ் தான் எதிர்பார்த்துட்டு வந்தாங்க. ஒரு உத்தரவு வாங்கிட்டு இன்னைக்கு பாத்துரும், ராத்திரிக்கு ஒரு வழி, காலையில இருந்துருச்சு, இன்னைக்கு பூரா நீங்க இப்படி நடக்கிறீங்க பாத்துக்கிடுவோம்னு வந்தாங்க. அனுமதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்தாங்க. வந்தோன்னு இங்க பார்த்தா வளமபடி தட்டை காஞ்சு போய் கிடக்குது. வந்தாங்க, பரக்கத்தா பிஸ்மில்லா. எத்தனை நாளைக்கு நாங்க பொறுமையா இருக்கிறது? பொறுமைக்கு எழுக இருக்குது இல்ல. நல்ல தட்டு கொஞ்சம் கூடிட்டு, தட்டுன தட்டு கொஞ்சம் வேகமா ஆகி போச்சு. மறுநாள் காலையில ஆயிஷா நாயி சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருக்கிறாங்க, வாசல்ல பார்த்த பொம்பளைங்க பெரிய கூட்டமா வந்து நிக்கிறாங்க. நபியே, பெண்கள் நிறைய உங்களை பார்க்க வந்திருக்காங்களே, என்ன விஷயம் தெரியலையே, வர சொல்லுங்க. பார்க்கறதுக்காக அந்த பெண்கள் பெருங்கூட்டம் வந்து நிக்கிறாங்க. என்னன்னு கேட்டது, யா ரசூலல்லாஹ், தாங்கள் தான் அப்படி ஒரு செய்தி சொன்னீர்களோ, எங்களை அடிக்க சொன்னீர்களோ அப்படின்னு கேட்டபோது இந்த பெண்களின் கண்ணீரை பார்த்த நபி அவங்க ரொம்ப சங்கடப்பட்டாங்க, வருத்தப்பட்டாங்க. என்னமா விஷயம்? நேற்று ராத்திரி போதும் போதும் ஆகி போச்சு, கடுமையான அடி நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே கூப்பிட்டு சொன்னாங்க, லைஸ பிஹியாரிக்கும், உங்களில் மனைவியர்களை அடிப்பவர்கள் மனித சமுதாயத்தில் அவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை, நல்ல மனிதர்கள் இல்லை. பெண்களை அடிக்காதீர்கள். அப்ப ஒரு சூழ்நிலை ரொம்ப கட்டுப்பட மறுக்கிறாங்க, லேசா தட்டிக்கங்க. அப்படி இல்ல, படுக்கையை கொஞ்சம் ஒதுக்கி வைங்க, 2 நாளைக்கு அவங்கள தனியா படுக்க வைங்க, நீங்க தனியா படுங்க, அப்படியாவது அவங்களை சமாதானப்படுத்தி ஒழுங்குபடுத்துங்க. அவங்க கொஞ்சம் கட்டுப்பட மறுக்கிற போது அனுசரணை வேணுமே தவிர அடக்குமுறை கூடிவிட வேண்டாம் என்கிறார்கள். அடிக்கிறவங்க முதல்ல நல்ல பழக்கத்துக்கு உள்ளவங்க இல்ல, அது முதல்ல நம்ம எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். எதுக்கு எடுத்தாலும் அடிக்க கூடாது. அதோட ரொம்ப முக்கியமானது, பெண்களை, நம்ம மனைவியர்களை நம்ம பிள்ளைங்களுக்கு பக்கத்தில் வச்சு அவங்களை கண்டிக்க கூடாது. நம்ம குழந்தைகளுக்கு முன்னால வச்சு நம்ம தாயை கண்டிச்சோம்னு சொன்னா அந்த தாய் சொல்ல பிள்ளைங்க கேட்க மாட்டாங்க. நிறைய குடும்பங்கள்ல கணவன்மார்கள் சில விஷயத்தில வரம்புகள் மீறுகிற போது குடும்பத்தினுடைய நல்ல ஆரோக்கியம் கெட்டு போயிடும். அப்ப உங்களுடைய மனைவியர்களை அடிக்காதீர்கள், உங்க பிள்ளைகளுக்கு பக்கத்தில் வைத்து அவர்களை கண்டிக்காதீர்கள். உங்க மனைவிமார்களை மனசு சங்கடப்படுற வார்த்தைகளை சொல்லி பேசக்கூடாது. சில பேரு மனைவியை திட்டுங்கிற பேரால கடுமையான வார்த்தைகளை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழக்கம் வச்சிருப்பாங்க, செல்லமான வார்த்தை வச்சிருப்பாங்க மனைவியை கூப்பிடுறதுக்கு. இன்ஷா அல்லாஹ் நான் பின்னால சொல்றேன். செல்லமா கூப்பிடுற பழக்கம் இருக்குது, அப்படி கூப்பிட்டு பழகுங்கள். அவங்க மனசு புண்படுற மாதிரி வேற ஒரு பேரை சொல்லி கூப்பிடாதீங்க. சில பேர் கூப்பிடுறது எரும மாடு, மிகைப்புலாம் இல்ல, எரும மாடு அப்படின்னு கூப்பிடுறது. யாருங்க எரும மாடு? ஸ்ரீதேவிய சர்க்கார் ஆளும் சொன்னாங்க, உங்க மனைவியர்கள் மனசு புண்படுற ஒரு பேர் வைக்காதீங்க, அவர்களை நீங்கள் கனிவான வார்த்தைகளால் அழையுங்கள். ஒரு பேர் வச்சுக்கங்க, சொந்த பேர் ஒண்ணு இருக்கும், அதை கூப்பிட கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம், அவங்களை செல்லமா பேர் சொல்லி அழையுங்க, மகிழ்ச்சியான ஒரு பேரை சொல்லி அழைங்க, சந்தோஷப்படுற மாதிரி பேரா இருக்கட்டும், அவங்க மனசை புண்படுத்தாதீர்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மனைவியர்களுக்கு அநீதி செய்யக்கூடாது, சொல்லால் அநீதி செய்யக்கூடாது, செயலால் அநீதி செய்யக்கூடாது, அவங்க உள்ளம் புண்படுற மாதிரி நடக்கக்கூடாது. அது ஒரு கணவனின் தலையாய கடமை. அந்த குடும்பம் நல்ல குடும்பமாக இருக்கும் என்பதை ஷரியத்து சொல்லித் தருகிறது.